ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினூஸ் டெக் சேனல். வருகிற 12/5/2025 சித்ரா பௌர்ணமி மட்டும் இல்லைங்க, வருகிற எல்லா பௌர்ணமிக்கும் கடைபிடிக்கிற மாதிரி ஒரு பொதுவான டிப்ஸை நான் கொடுக்க போகிறேன். நான் கொடுக்குற மோஸ்ட்லி டிப்ஸ் எல்லா மதத்தினரும் எல்லா மக்களும் எனக்கு இந்த தேவை இருக்குன்னு நினைக்கிற எல்லாருமே யூஸ் பண்ணுறதாங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நகை கடன் தீர பௌர்ணமி வழிபாடுனா பயப்பட வேண்டாங்க, ரொம்ப ஈஸியான ஒரு சின்ன விஷயம். முதல்ல நம்ம என்ன செய்கிறோம், தண்ணி எடுத்துகிட்டு போய் வாட்டர் எனர்ஜைஸ் பண்ணுறதுக்காக டெரஸ்லேயோ ஜன்னலுக்கு வெளியிலையோ மொட்டை மாடிலையோ வச்சிடுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. எந்த பிளேட், பிளாஸ்டிக் எதுனாலும் பரவாயில்ல, ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னால் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் உங்களோட நகை கடன், அந்த பேங்க் நேமு, உங்கள் நகைக்கடன் நம்பர் எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா என்னோட இந்த நகைகள் திரும்ப வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபர்மேஷன் எழுதிக்கோங்க. இதை சேம் லைனை ஒரு 7 டைம்ஸ் எழுதிட்டு அந்த பேப்பரை அந்த பிளேட்டில் வச்சுட்டு அது மேலே ஒரு கைப்பிடி பச்சரிசி போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் போடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. சேம் இதை போய் நம்ம மூன் லைட்டு படுற மாதிரி, நிலா வெளிச்சம் படுற மாதிரி மாடியோ மொட்டை மாடிலையோ டெரஸ்லையோ பால்கனிலையோ எங்கேயோ அங்கே போய் வச்சிடுறோம். மழை பெய்ய மாதிரி பார்த்துக்கோங்க, மழை நனைஞ்சிட வேண்டாம். இன்கேஸ் இல்லை நைட்டு மழை வந்துடும் ஏதாவது பயம் இருந்தால் மினிமம் ஒரு 1 hour 1.5 hour போதுங்க. இருந்தாலும் 1 hour இருந்தால் ரொம்ப விசேஷம். ஓவர் நைட் இருந்தால் ரொம்ப 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 விசேஷம். ஓகேங்களா? இதை மோஸ்ட்லி நாங்கள் நான் பௌர்ணமிக்கு முதல் நாள் செய்வேன், பௌர்ணமிக்கு அடுத்த நாள் செய்வேன்னா சேம் அதே பிளேட் தான் கொண்டு போய் மொட்டை மாடியில் வச்சிருவேன். அவ்வளோதான். என்னன்னா அமாவாசைக்கு அடுத்து வர்ற பிரதமை நம்ம என்ன சொல்லுவோம், பாட்டி மம்பு. ஆனா பௌர்ணமிக்கு அடுத்து வர்ற பிரதமை பிரதமைங்க. நிறைய பேர் நிறைய நார்த் இந்தியன்ஸ்லாம் இந்த பௌர்ணமிக்கு அடுத்து வர்ற பிரதமையில பண்றாங்க. எல்லா பௌர்ணமிக்கு அடுத்து ரொம்ப பவர்ஃபுல்லான நம்ம முத நாள் வைக்கலாம். பௌர்ணமி பயனடைச்சதுன்னா உங்களுக்கு குழப்புது அப்படின்னு இதுல நம்ம பார்க்க போறது நகை கடன் மட்டும் இப்போதைக்கு போன நகைகள் திரும்ப பிராக்டிஸ் ஆயிருச்சு, நிச்சயம் இதுக்கு ஒரு பவர் அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கப்புறம் ரொம்ப முத நாள் அதுக்கு அடுத்த நாள் வெறும் ஒரு கைப்பிடி வச்சதை நம்ம பின்னால பார்க்கலாம். இல்ல நான் வச்சு வெந்தயம் இருந்தா பௌர்ணமிக்கு முத நாள் சொன்னா அப்போ 12 வீடியோல சொன்ன மாதிரி வாட்டரை எனர்ஜைஸ் பண்ண மறந்துடாதீங்க. அது ரொம்ப நாள் வைங்க. நான் சொல்றேன், இது நகை கடன் இருக்கிறவங்க மட்டுமே செய்யக்கூடிய. கீழ இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த முழு வீடியோவை பாருங்க. ரொம்ப விசேஷமா இருக்கும். ரொம்ப பவராகும். ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி உங்க கருத்துக்களை கமெண்டாவும் பதிவு பண்ணுங்க. தேங்க் யூ. இது பெரிய தாந்திரிகமோ அதுவும் இது கிடையாது. இது எனர்ஜி. நம்ம பூமியில இருக்கிற சூரியனும் சந்திரனும் எல்லாருக்கும் தானே, எல்லாரும் தானே சுவாசிக்கிறோம். எல்லாத்துக்கும் தானே அதே நிலா, எல்லாத்துக்கும் தானே அதே சூரியன். அதே மாதிரி இந்த அட்ராக்ஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாருக்குமே தான். இதுல நம்ம பெருசா இது பண்ணிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதை பண்ணினாலே ரொம்ப நல்ல ரிசல்ட் கண்டிப்பா ஒண்ணா நடக்கிறத நாமளே பார்க்கலாம். பாருங்க, நம்ம டைட்டில் விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ என்னாச்சு, தட்டில் எழுதின பேப்பரை வச்சாச்சு, அதே மேலே அரிசி போட்டாச்சு, வெந்தயம் போட்டாச்சு, மொட்டை மாடியில் வச்சு அதை எனர்ஜைஸ் பண்ணிட்டோம். எனர்ஜைஸ் பண்ணதை ஒரு 2 hours 3 hours இல்லைன்னா ஓவர் நைட் வச்சுட்டு அதை எடுத்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த பேப்பரை பத்திரமா மடித்து ஒரு குட்டி டப்பா வச்சுக்கோங்க. டப்பா இல்லை அல்லனா ஒரு கவருக்குள்ளே போட்டுக்கோங்க. அதில் போட்டுட்டு அந்த கொஞ்சோண்டு அரிசி கொஞ்சோண்டு வெந்தயம் எடுத்து உள்ள வச்சுருங்க. நம்ம நகை வச்சுருப்போம் இல்லையா, காலி பாக்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அரிசி வெந்தயத்தை அதுக்குள்ளே எல்லாமே நிறைய பாக்ஸ் வச்சுருக்கோன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வைங்க. நிச்சயம் உங்கள் நகை ஒரு இந்த பௌர்ணமிலேருந்து நீங்கள் அடுத்த சித்ரா பௌர்ணமி கூட வச்சுக்கோங்களேன். நான் 1 மாதம் 2 மாதம் அப்போ நடக்கலாம் நீங்கள் தான் சொல்லுவீங்க. ஸோ அடுத்த சித்ரா பௌர்ணமிக்குள்ளே கண்டிப்பாக உங்கள் நகை உங்கள் வீட்டுக்கு வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா அந்த நகை உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான பணம் உங்களை நோக்கி அட்ராக்ட் ஆகும். பணம் வந்தால் தான் நம்ம திருப்ப போகிறோம். எந்த வழியிலாவது அந்த நகை நம்மளை வீடை தேடி வரும். இந்த வெந்தயத்தையும் அரிசியும் அந்த டப்பாக்குள்ளே போட்டு வைக்கிறோம் இல்லையா, கவருக்குள்ளே போட்டு எப்பயுமே ஒரு பீஸ் பச்சை கற்பூரம் போடுங்க. பச்சை கற்பூரம் போட்டு அந்த பூச்சிலாம் அரிக்கும் இல்லையா, வண்டு அரிக்கும் இல்லையா, அது கொஞ்சம் அரிக்காமல் இருக்கும். ப்ளஸ் பச்சை கற்பூரம் நம்ம எனர்ஜியை அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கும். எலாபரேட் பண்ண விட எனர்ஜியை போக விடாது, அதை அப்படியே இழுத்து வச்சுக்கும். பச்சை கற்பூரத்துக்கு அவ்வளோ நல்ல ஒரு எனர்ஜி ஸ்டோரேஜ்னே சொல்லுவாங்க. அதனால தான் திருப்பதிலலாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பச்சை கற்பூரம் எங்கெங்கேயோ இருந்து வருதான். அந்த பச்சை கற்பூரத்துக்கு அவ்வளோ நல்ல மகிமை
இருக்கு, அதுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன். அது பெரிய வீடியோவை போடணும், அதை தனியா போடுறேன். முடிஞ்சா பச்சை கற்பூரம் வாங்கி, வெந்தயம், அரிசி, பச்சை கற்பூரம், ஒரு பேப்பரு, பெண்ணு, இது எழுதுறோம். அவ்வளோதான், சின்ன சிம்பிள் இது. இந்த நகை என்னை தேடி வரப்போகுது. பெருசாக ப்ரேயரும் இல்லை. நீங்கள் எழுதும்போது 7 தடவை எழுதும்போது நம்ம யோசிக்கிறோம், அவ்வளோதான். இந்த சீக்கிரம் இந்த நகை வீட்டுக்கு வரணும், அவ்வளோதான். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்க. பின்னே என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஊக்கமும் உந்துதலும் தான் இன்னும் நிறைய இது போல வீடியோஸை உங்களுக்கு வர்ற எனக்கு உற்சாகம் அளிக்குங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி தோழமைகளே.